கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாக இருக்குது, இல்லை ட்ரைக்ளிசரைட் அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னாலோ, இல்லை லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் அப்படின்ற எல்டிஎல் கெட்ட கொழுப்பு, இந்த கெட்ட கொழுப்போட அளவு அதிகமாகிடுச்சு அப்படின்னாலோ மீனை கட்டாயம் உங்கள் அன்றாட உணவில் அடிக்கடி சேர்க்குறத ஒரு பழக்கமாக கொண்டு வாங்க. இந்த நெத்திலி மீனில் இருக்கக்கூடிய நயாசின் அப்படின்ற ஊட்டச்சத்து கெட்ட கொழுப்போட அளவு எப்போவுமே அதிகமாகாமல் கரெக்டான அளவில் பராமரிக்கும். இதனாலேயும் இதய முறுப்பு ரொம்ப ஆரோக்கியமாக செயல்பட்டு மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு கம்மியாகும். இந்த நெத்திலி மீனில் பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம், பொட்டாசியம் அப்படின்ற 2 ஊட்டச்சத்தும் அதிகமாக இருக்குது. இந்த 2 ஊட்டச்சத்துமே பிபி அதிகமாகாமல் கரெக்டான அளவில் பராமரிக்க ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். உயர் ரத்த அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும். உயர் ரத்த அழுத்தம் இருக்குது அப்படின்னாலே பிற்காலத்தில் இதயம் உறுப்பு பாதிக்கப்பட்டு மாரடைப்பு ஏற்படும். இதனாலேயும் பார்த்தீங்கன்னா மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணும். ஏன்னா பிபி எப்போவுமே கரெக்டான அளவில் பராமரிக்கும். கூடவே இந்த நெத்திலி மீனை தொடர்ந்து நம்ம அன்றாட உணவில் சேர்க்கும் போது எலும்புகளை நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடைய செய்யும். வளர்கிற குழந்தைகளுக்கு இந்த நெத்திலி மீன் சாப்பிட கொடுக்கும்போது